refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் மாணவர்களே, வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு RRR. வச்சிக்கலாமா? முடிச்சிட்டாங்க சார். இதுக்கப்புறம் என்ன? ஆல்ரைட், சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு சார். சிஎஸ்கே உடைய இந்த IPL 2026 கேம்பெயினும் இதோட முடிந்து விட்டது. என்ன சார், லைட்டா தூக்கம் வருது போல இருக்குது. கண்டிப்பா. அதாவது ஜிடி நாங்களும் ஜிடி தான் நல்லா ஆடுறாங்கன்னு நினைக்காதீங்க, நாங்களும் ஜிடி மாதிரி தான் ஆடுறோம்னு சொல்லிட்டு அவங்க ஜிடி கிராண்ட் ரன் மாதிரி ஆடுறாங்க. நம்ம ஜிடி குட் ஸ்ட்ரீன் மாதிரி கிரியேட் ஆடணும், இதுதான் டிஃப்ரென்ஸு. அண்ட் எங்கேயோ அசர்ட் பண்ணிட்டாங்க சுப்பீரியாரிட்டியை. இந்த முதல்ல அடிச்ச அடியிலேயே எவ்ரி ஓவர் 10+10+10+ போயினே இருக்காங்க. அது அப்படியே 10+ மெயின்டைன் பண்ணிடு. அண்ட் வி டோன்ட் ஹவ் த bowlers to apply the breaks. I told you very clearly, not one Yorker பர்பஸ்ஃபுல்லாக போலிங் யாருமே போடல. இருக்கிற ஒரு போலரும் நான் எடுக்க மாட்டேன். என்னைக்கான ரஷீத் கான் இல்லாமல் ஜிடி ஆடுவாங்களா? சுனில் நாராயணியும் வருண் சக்கரவர்த்தி இங்கே கேகேஆர் ட்ராப் பண்ணுவாங்களா? நம்ம தான் ட்ராப் பண்ணுவோம். அகில் ஹுசேனை யாரோ போகணுன்ட்டு பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம 2 பேரும் வெறுப்பேற்றது யாரோ பண்ணுற மாதிரி இருக்கு. எத்தனை பேர் மெசேஜ் நீங்கள் அனுப்புறாங்க, என்ன பதில் சொல்ல முடியும் நமக்கு? இல்லை, அதாவது 2 ஓவரில் 60 ரன் கம்போஸ் கொடுப்பார் அவர் ஆடுவார். டூபே ஆவரேஜாக 10-15 ரன் வச்சுருப்பார். பவுலிங் குத்தா வாரி வாங்குவார், ஃபீல்டிங் கேட்ச் விட்டுனே இருப்பார். அவர் லெவலில் ஆடுவார். ஆனா 16th ஓவர் வரும் 5 ரன் SRHோட கொடுத்த ஒருத்தருக்கு அன்னைக்கு ஒரு ஓவர் கட்டு, 4 ஓவர் ஒரு ஓவர் கட்டு, அடுத்த மேட்சே கட்டு. இந்த மாதிரி பாலிசி ஒரு லெவலில் கிரிக்கெட் ஆடுறவங்க சரியா ஆடினாங்களா சரியா ஆடலையா நம்ம ரிவ்யூ பண்ணலாம். அவன் லெவலில் எடுக்கிறதே தப்பு, முதல்ல எடுக்கிற ஸ்குவாடே தப்புன்னு என்னத்தை ஆர்கியூ பண்றது? சும்மா அடிப்பாக வேண்டியதான் ஜாலியா. நம்ம காய்ச்சிருக்காங்க. மேத்யூ ஷாட்டை கொண்டு வந்திருந்தாங்க சார் இன்னைக்கு. இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஷாட் எப்பப்பெல்லாம் வந்தாரோ அது வரைக்கும் அவரால் ஒரு பேட்ச் மாதிரி அப்பப்போ கூட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அது அவருக்கு இந்த பிளேயிங் லெவலில் இடம் செட்டே ஆகலை சார். அவர் ஏதோ சும்மா ஒட்ட வச்சு ட்ரை பண்ணுறாங்க, ஒட்டவே மாட்டேங்கிறார் அவர் செட்டில். எதுக்கு அவர் இன்னைக்கு இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு அகில் ஹுசேனுக்கு பதிலாக மேட்ச் ஷாட் என்ன கான்செப்ட்னே எனக்கு புரியல சார். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நல்ல டாலா இருக்காரு, பேர் ஷார்ட்னு வச்சுக்காரு, அதுல கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மணி. அவ்வளவுதான். அண்ட் இந்த சில பேர்லாம் இந்த பர்டியூஷன்லாம் ஆஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி வரேன் டிராப்புக்கு பண்ணீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார். நான் ஊர் விட்டு கண்ட்ரி வரேன், டிராப்லாம் பண்ணி அப்புறம் பெரிய பிரச்சனை சொல்லிடுறாரு. ஐயோ இல்லை இல்லை, அவருக்கு மினிமம் நீங்கள் 2 மேட்ச் ஆடிங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் நல்ல ஒன்று சந்தோஷப்படுங்க. போலிங் வேறு கொடுப்பாங்க, இந்த வில் ஜாக்ஸு அந்த டைப்ல போலிங் ஒன்று போடுவார். அகில் ஹுசேனை விட நான் மிஞ்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. எனக்கு ஒன்னே ஒன்று பண்ணுங்க, நீங்க அகில் ஹுசேன் எப்படின்னு ட்ராப் பண்ண போறீங்கல்ல, நான் என்ன சொல்றேன், தில்லா, பிரேவிஸ், சஞ்சு சாம்சன் எல்லாம் ட்ராப் பண்ணுறீங்க. மைக் ஹசி, அதுக்கப்புறம் வேற எரிக் சிமன்ஸ் அவங்கலாம் இருக்காங்கல்ல அவங்க, அப்புறம் நம்ம ஸ்டீபன் பிளமிங் அவர் லீட் பண்ணலாம். இப்போ ஜாலியாக இல்லாம எனக்கு எப்படி டிசைட் பண்ணிட்டோம் கலாய்க்கிறதுன்னு, பாலாவையும் பாஸ்கையும் கலாய்க்கணும், நாங்கள் எப்படி ஆடுவோம் அப்படின்ட்டு நம்ம அதையே பண்ணலாம். எது இருக்கிற பிளேயர்ஸ் எடுக்கிறது எல்லாம் பண்ணணும். எக்ஸாக்ட்லி சார். இன்னைக்கு அந்த மேட்ச் ஷாட்டுக்கு பவுலிங்கும் கொடுக்கல. அப்போ நீங்க என்ன லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்க? அகில் ஹுசேனுக்கு பதிலாக உள்ள வராருன்னா மேட்ச் ஷாட் ஒரு ஆல்ரவுண்டரு, அவரும் ஸ்பின்னு போடுவார்னு சொல்றீங்க. அவர் அதுக்கும் யூஸ் பண்ணலன்னா அப்போ அது என்ன கதை அப்படின்றதும் புரியல சார். பட் சிஎஸ்கே உடைய பவுலிங் பத்தி சொல்லுங்க சார். இன்னைக்கு ரொம்ப இக்கனாமிக்கலா இத்தனை நாளா இருந்த பிளேயர்ஸ்லாம் கூட இன்னைக்கு அவ்வளோ ரன்ஸை வாடி வழங்கிட்டாங்க. நூர் அகமது அந்த அடி அடிச்சிட்டாங்க, அன்ஷுல் கமோஜ், இந்த 2 பேர் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். அந்த 2 பேரும் நல்லா அடிச்சிட்டாங்க சார் இன்னைக்கு. வாட் வாஸ் தேர் ஃபெயிலியர் நீங்க நினைக்கிறீங்க? மார்ச் 26 நம்ம ஒரு ப்ரிவியூ வீடியோ பண்ணோம்ல, தயவுசெய்து எடுத்து பாருங்க. பிச்சில் ஒண்ணுமே இல்லை ஆஃபர் பண்றதுக்கு போலர்ஸுக்குன்னா நம்ம என்ன போடுவோம்னு பயந்துனே இருந்தான். 300 கொடுப்போம். அதான் இன்னைக்கு எங்கேயாவது யாராவது ஏதாவது கண்டெய்ன்மெண்ட் ஏதாவது போலிங் போட்டாங்க பாத்தீங்களா? ஓடி வந்து குட் லெங்க் யாருக்கு? பட்லர், சாய் சுதர்சன் அண்ட் கில்லிக்கு போலிங்க போடுறது. ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல் விக்கெட்ல இப்படி போட்டாராவது ஏதாவது சான்சஸ் அவுட் ஆகுது. எந்த விக்கெட்டையும் டெலிவரி போட்டோம், ரன் கண்டெய்னிங் டெலிவரி என்ன போட்டோன்னு நீங்க பாருங்க. சாய் சுதர்சன் ஸ்டே சுதர்சன், நான் பாட்டுக்கு ஸ்டே பண்ணினே இருப்பேன். நினைச்சா 4 அடிப்பேன், நினைச்சா 6 அடிப்பேன், நினைச்சா சிங்கிள் எடுப்பேன் அப்படின்னு அவரு நல்ல கரெக்டா பிடிவாதமா ஒரு கிரிக்கெட்டு கலக்கிட்டார். அவர் சூப்பரா நினைச்சா அடிக்கிறார். கில்லு, ஸ்பென்சர் ஜான்சன், அப்புறம் நம்ம ஃபீனிக்ஸ் ஜான்சன், ஜான்சன் எல்லாரும் எடுத்துருவாங்க. நான் ஓடி லெஃப்ட்ல கரெக்டா கவர்ஸ்ல தூக்கி அடிக்கிற மாதிரி, ஸ்ட்ரெயிட்ல 6 அடிக்கிற மாதிரி நான் போய் கூட அவங்க பக்கம் அந்த பக்கம்
கம்போ வச்சு எப்படியாவது கண்டினியூஸா 50 கொடுக்கணும் எல்லா மேட்சும். அதனால பயங்கரமா சார்ல்ஸ் வெஸ்டனுடைய பேட்டிங் கன்சிஸ்டன்சி வந்து அதே மாதிரி ரன் கொடுக்கறதுல கன்சிஸ்டன்சி அப்படின்னு அவர் எப்படியோ செஞ்சுரி அடிக்கணும் பாருங்க. 4 ஓவர்ல செஞ்சுரி அடிக்கணும். அவர் ஒரு போலிங், அவர் ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாரு. அதை மறந்துட்டாரு கம்ப்ளீட்டா. அவர் நான் ஸ்டம்ப் ரேஞ்சில் குட்லிங் போட்டு 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 கொடுப்பேன். அவர் ஒரு பக்கம் அகில ஹுசைனுக்கு நல்லா இன் டேண்டம் போடும்போது 100 பிரமாதமா போட்டிருந்தார். அவரை தனியா விட்டோன்னு அவர் இல்ல 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 இல்ல. நீங்க என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஓடி வந்து போட்டாதான் நீங்க 6 கொடுக்கணும் அவசியமே கிடையாது. இவங்க கஷ்டப்பட்டு போட்டதை நான் நின்றதுலேயே பண்ணுவேன் அப்படின்னு 2 ஸ்டெப் தூக்கி போட்டு மிடில கில்லு 6 அவர் கூட அவரு. அதனால வாரி வாரி வழங்கி பாக்குற சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து நீங்க ஃபைட் பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. நீங்க ஃபைட் பண்ணி க்ளோஸா வந்து ஒதப்பட்டா பரவாயில்ல. ஏமா மீக்கா சரண்டர் டோட்டலா காலில் வந்து நீங்க தான் நாங்க இதே அகமதாபாத்ல வந்து ஃபைனல்ஸ் ஆடுறோம் ஜெயிச்சு அதெல்லாம் ரைட். அதெல்லாம் சின்ன வயசுல அப்போ நினைவு தெரிஞ்ச நாள் அப்போ வந்து நம்ம காலேஜ் படிச்சு அப்போ. இப்பெல்லாம் எங்களால முடியல, வயசாயிடுச்சு, ஜாயின்ட்ஸ்லாம் வலிக்குது. நீங்க உங்களுக்கு ஈஸியா வந்து கை தட்டிடுறீங்க, விசில் அடிச்சிடுறீங்க. அந்த கை தட்டலுக்கும் விசிலுக்கும் நாங்க ஏதாவது பண்ணோம் இல்லையா? எப்படி முடியும்? அப்படியே நீங்க அமைதியா நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்ட்டாங்க. எஸ் சார். சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில்லோட அந்த காம்பினேஷன் ஒரு ஃபியூ இயர்ஸாகவே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன் ஃபார் ஜிடின்னு சொல்லலாம். ஸோ அந்த காம்பினேஷன் இந்த மாதிரி ஒரு குரூஷியல் மேட்ச்ல எப்போவுமே வருஷம் ஒர்க் அவுட் ஆயிடும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுவும் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்லங்கும் போது இவங்க 2 பேரும் நல்லா விளையாடுவாங்க சார் எப்பவும். இந்த மேட்ச்லேயே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் 125 ரன்ஸ் அடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டே போச்சு, சுப்மன் கில் அவுட் ஆனது. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் பத்தி சொல்லுங்க சார். பிச்சில் 0 அசிஸ்டன்ஸ் டு போலர் பாஸ் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதுல வந்து சிராஜ் வந்து எப்படி இந்த இடத்துல செப்பாக்கி ஆடும்போது சஞ்சு சாம்சனை ட்ரபிள் பண்ணாரோ பாத்தீங்கன்னா முதல் 3 பால் சிக்குன்னு போச்சு. சஞ்சு சாம்சனுக்கு ரோஹித் சர்மாக்கெல்லாம் முதல்ல ஒரு 3 பால் பீட் எல்லாம் பண்ணிட்டீங்க. அடுத்த பால் இறங்கி ஹோட்டல் கிளம்பி போயினே இருப்பாங்க கோவமா. அந்த மாதிரி நீங்க முதல் பால் ஃபிஷிங்கு அவுட்ஸும் கார்பேண்ட். ஆனா பிச்சில் ஒண்ணுமே கிடையாது. நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, ஒரு 2 ஓவர் நின்றுக்கலாம். அதுக்கப்புறம் பழகலாம், ஈஸியா பழகலாம். அவங்க எக்ஸப்ஷனல் போலிங்லாம் ஒண்ணுமே போடல. பட் அதெல்லாம் எதுவுமே வரலாட்டோம். நம்ம போட்ட போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ல அவங்க வச்சு நாங்கள் ஃபார்முலா ஒரு 6 ஒரு 4 இல்லை ஒரு 3 4 per over அது வந்துட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுல கரெக்டாக அவங்க ஆடினே இருக்காங்க. நம்மளும் அதுக்கு போட்டுன்னு கரெக்டாக கேப்ஸ்ல போற மாதிரி போட்டுன்னு ஒரு செம்பிளன்ஸ் ஆஃப் சான்ஸ் கிடையாது. விக்கெட் எடுக்கிறதுக்கோ கண்டெயின் பண்ணுறதுக்கோ என்ன ஒண்ணுமே கிடையாது. ஒரு பயங்கர ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் who can trouble the batters கிடையாது. ஃபாஸ்ட் bowler who can intimidate with pace or bowl deadly toe crushing யார்கர்ஸ் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க ஜிடிஏ? அவங்க வந்து சரியான லைனப் வச்சிருக்காங்க. ஜார்ஜ் பட்லர் இப்படிங்கிறது என்ன ஜிஃபி விட்டார் 50 எவ்வளவு ஈஸியா சார் பாருங்க நம்மளோட. அதனால அவங்க டிட்டர்மினேஷனோட பர்பஸோட ஆடுறாங்க. இந்த ஓவர் 10 தாண்டிடணும், தாண்டலையா அடுத்த ஓவர் 3 6 அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்பஸோட ஆடுறாங்க. அண்ட் ஆல்சோ டெக்னிக்கலி வெரி குட். 3 பேரும் முதல்ல 3 பேரும் டெக்னிக்கலி பிரில்லியன்ட். டெம்பரமெண்ட்டும் இருக்கு, டெக்னிக்கும் இருக்கு. ரொம்ப ரேர் அவங்க சுத்திட்டு போய் அவுட் ஆகிட்டு போறது ரொம்ப ரேர். இப்போ நம்ம ஒரு வீல் பட்டு ஃபர்ஸ்ட் பால் அடிப்பேன், 6 வந்தா உண்டு. திருப்பி அதே தான். நான் தான் சென்னை சூப்பர் கிங்ஸுடைய சூரியகுமார் யாதவ். நான் வந்தவொன்னே அடிப்பேன். செப்பாக்கில் பார்த்தீங்களா எப்படி ஒரு வீல் பட்டு என்ன பேட்டிங் ரைட்டில் ஒரு மேட்ச் நீங்க வச்சு இல்லைன்னு சொல்ல. இந்த சூரியவம்சி மாதிரி ஆளுங்க, அபிஷேக் மாதிரி ஆளுங்க, டிரைவர் செட் மாதிரி ஆளுங்க மேட்ச் இல்லாத நீங்க 6 வச்சிருக்காங்க. அது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அவங்க எல்லா மேட்ச் வச்சிருக்காங்க. ஒரு மேட்சுக்கே உணர்ச்சி வசப்பட்டோம்னா அப்ப நம்ம எப்படி இது ஒரு போர்மா? அது அவ்வளவுதான் சார். நம்மளோட சிஎஸ்கே பேட்டிங் லைனப்ல எங்கேயாவது ஒரு ப்ராமிசிங்கா ஒரு இடமாவது தெரிஞ்சுதா இந்த இடத்துல ஒருவேளை மேட்ச் மாறும் போல இருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே அது இல்லை. ரொம்ப ஷார்ட் பிரீஃபா ஒரு இடத்துல மட்டும் சிவம் துபே வந்து ஒன்று ஆடினாரு. அதை பார்க்கும்போது ஓகே ரைட், இதை அட்லீஸ்ட் பார்த்துட்டாவது நம்ம போலாம் வந்ததுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு தவிர அதுவும் ப்ராமிசிங்னு சொல்ல முடியாது. இந்த பிச்சில் சிவம் துபே ஆடுற ஆட்டத்தை வேற ஏதாவது ஒரு நல்ல பிச்சில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாவே இல்லை அப்படின்ற மாதிரி இடத்துலலாம் ஆடினாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நான் நினைச்சேன் சார். சிவம் துபே இன்னைக்கு ஆடும்போது சிவம் துபே ஆடுறது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய அளவுக்கு பெரிய பேர் ஆடுறாரு. எப்படி ஆடுறோம் அவருக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ்ல அவர் கூட நினைச்சா, நான் தான் சொல்றேன், நினைச்சா அவர் கூட ஒரு 40 அடிக்கிறார். அவராலே இவ்வளவு டெக்னிக்கல் டெஃபிஷியன்சிஸ் வச்சுக்கின்னு பேக் ஃபுட்ல அவர் கூட அடிக்கிறார் இன்னைக்கு. அப்ப அந்த பிச்சில் எதுவுமே இல்லைன்றனா அதுலயும் நம்ம போட்டி போட்டு அவுட் ஆயின்னு. ஆக்சுவலா நீங்க இன்னொரு விஷயம் சொல்ல வச்சேன். இந்த முதல்ல ஒரு கேட்ச் ஒண்ணு பிடிச்சார்ல, நம்ம சுப்மன் கில்லோட கேட்ச் வந்து சிவம் துபே பிடிச்சாரு.
அந்த கேட்ச் மேல போகும்போது பாதி பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. சில பேர் டிவி வச்சுட்டாங்க பயத்திலேயே. பல பேர் பால்கனிலே குதிச்சிட்டாங்க. இந்த கேட்ச் அவர் பிடிப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு. இந்த கேட்சை பிடிச்சாரு பார்த்தீங்களா? பிடிச்சிட்டு ஒரு கீழே அந்த ஃபுல் வெயிட்டோட விழுந்ததெல்லாம் பார்த்தா, மாமாவுக்கு குடுமா குடுமா அந்த பாட்டுல வந்து இந்த சாப்ளின் செல்லப்பா கீழே வந்து அந்த லான்ல விழுந்து கை காலை ஒட்டி ஒரு தனியா ஸ்கூப் மாதிரி லேண்ட் அப்படியே வேகண்டா இருக்கும். அந்த லெவல்ல எதுவும் ஆக போகுதுன்னு நினைச்சேன். அதை பிடிச்சிட்டு சொன்னா நம்ப மாட்டீங்க. சிவம் டுபே டிஆர்எஸ் கிடையாது. இது இருக்காது. இந்த கேட்ச் நான் இருக்காது பிடிச்சது. எதுக்கும் ஒரு தடவை பேர்ட்ட செக் பண்ணுங்க. என் காட் டூபேன்றாங்க. இந்த 2 வார்த்தை சேர்ந்து இங்கிலீஷ்ல இருந்து நான் பார்த்துட்டே கிடையாது. காட் டூபேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரே சவுண்டு. எங்கன்னு பார்த்தா நார்த்ல ஒரு வீட்டுல இருந்து ஒரே சவுண்டு. சஷாங்க் சிங். ஐயோ இவர் எல்லாமே கேட்ச் முடிய ஆரம்பிச்சாரு. நான் இன்னமும் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடி தனியா. அவர் எப்படின்னா இந்த என்னமோ ஒரு ஒண்டர் சிமெண்ட்னு ஒரு விளம்பரத்துல என்ன பண்றாருன்னு தெரியல. இந்த ரன்பீர் கபூர் தான் பண்ணிடுறாரு. தனியா புரிச்சுன்னு ஆடின்னு அந்த தூவி தூவி சூடா லம்மான்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குல்ல. அது மாதிரி அவர் பண்ற மாதிரி சஷாங்க் சிங் ஒரு ஓரத்தில் ஆடின்னு பாருங்க நீங்க வீட்டுல. ஸோ பார்த்தேன் சீரியஸா இல்லை என்னது ஃபாலோ பண்றதுக்கு சரி ஜாலியா அப்படியாவது தேடி கீடி சொல்லுவோம் விஷயத்த அப்படின்ட்டு டூபே ஒரு கேட்ச் பிடிச்சார். டூபே பேட்டிங் ஆட்டார் இந்த வீட்டுல. இதெல்லாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நமக்கு. அந்த மாதிரி இருக்கு இப்போ கிரிக்கெட். ஓகே சார், ருத்ராஜ் கேக்வாட் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்னா சார் ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரே ஒரு ஃபேஸில் பேக் டு பேக் 2 ஹாஃப் செஞ்சுரி போட்டார். ஓகே ரைட், ஒரு கம்பேக் கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு போல இதுன்னு தோணும் போது அவ்வளோதான், அதோட இது முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. வாட் இஸ் ராங் வித் ருத்ராஜ் கேக்வாட் திஸ் சீசன்? நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிங்க, சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன்சி போக வாய்ப்புகள் இருக்கு பாலா அப்படின்னு சொன்னீங்க. பட் தட் ஆல்சோ டிடன்ட் ஹேப்பன். எப்படி எப்படி பார்க்குறீங்க? ஹவு டு யூ சி ருத்ராஜ் கேக்வாட்ஸ் சீசன் ஓவராலாக இந்த வருஷம்? ப்ராபப்ளி அவருக்கு வந்துருச்சு ஃபர்ஸ்ட் காம்படிஷன் ஆஃப் த டீம்ல இஸ் நாட் ஹாப்பின்னு நினைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐ ஃபீல் லைக் வாட் யூ அண்ட் ஐ ஆர் டாக்கிங் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். தே ஆல் ரியலைஸ் தட் சொல்லிக்கிற மாதிரி நேமே வேணாம், பாப்புலர் ஆள்லாம் வேணாம். இப்போ திடீர்னு கார்த்திக் சர்மா பேட்டிங் எல்லாம் ஆண்டார்ல, திடீர்னு அகில் ஹுசேன் போலிங் பிரமாதமாக போட்டார்ல 2-3 மேட்ச். அந்த மாதிரி வரவங்களும் அந்த மாதிரி வரவங்க கன்சிஸ்டண்டா பண்ணணும்னா கேப்டன் வந்து கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணணும். நீங்க இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ வந்து டயர்ட் ஆயிடுச்சு நம்ம சொல்லி வருவார் 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 வருவார்னு தோனி வரல. இப்போ தோனி வந்து டோன்ட் யூ திங்க் இவங்க பர்ஃபார்மன்ஸை டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணல? அட்லீஸ்ட் டு இம்ப்ரெஸ் தோனி, டு கெட் அ ஹேண்ட் ஷேக், டு கெட் அ கிளாப் ஃப்ரம் தோனி நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம் அப்படின்னு தோணல? அதுதான் சொல்றேன். அத ஒரு போலர் கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும், என்ன ஃபீல் செட் பண்ணணும் என்னன்னு பார்த்தா அவர் வந்து டிக்கெட்டே வாங்காம மேட்ச் பாக்குற மாதிரி இதை பண்ணிடுறாரு ருத்ராஜ். எந்த இடத்துலயுமே போலர் கிட்ட போயிட்டு அவர் என்ன பேசுவாரு, என்ன பண்றதுக்கு ஏதாவது பேசுவாரா? அந்த ஹடில் அவர் என்ன பேசுவாரு? இப்பதான் எல்லாத்தையும் காமிக்க ஹடில் உணவுல கேமரா வச்சு எல்லாரும் எப்படி நின்று இருக்காங்க எல்லாம் பண்றாங்கல்ல. பேசாம பேசுறதையும் போட்டுல என்ன பேசுறாரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்துடும் நெக்ஸ்ட். அதனால இன்ஸ்பைரிங்கா அவரு சப்போஸ் ஒரு 2 செஞ்சுரி சஞ்சு மாதிரி அடிச்சிருந்தாருன்னா அவர் பாயிண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஆகிற பேர் மீறி பேருக்கு. அவரு பேட்டிங் ஐசியூல இருக்கு, அவரு ஸ்லோவா வேற ஆடுறாரு. ஸோ அது ஒரு பக்கம். ஸோ இட்ஸ் அ வெரி ஹியூஜ் பர்டன் ஜஸ்ட் வாட் ரஹானே ஆர் ரிஷப் பண்ட் இஸ் ஃபேசிங். அதே தான் இவரும் பேஸ் பண்றாரு. ஸோ ஒரு பேட்ஸ்மேனா நம்ம கேப்டனா இருந்துட்டு நம்ம லெவலில் ஆடுறதுக்கு காரணமே நம்ம டாஸ் போறதுக்கு போறோம் கேப்டனா, அதுதான் அப்படின்ற ஒரு ஃபீல் ஒன்று போறோம், நம்ம பண்ணணும். அதுவே என்னடா நம்ம எதுவுமே பண்ணலையே, நம்ம பேசாம விட்ரா பண்ணிக்கலாமான்ற லெவலில் அந்த ஃபீல் அவருக்கு கண்டிப்பா வந்திருக்கு. பிளஸ் அவன் கொடுத்துருக்கிற டீம்ல எந்த காம்பினேஷனை வச்சுக்கிறது, யாரை முன்னாடி அனுப்புறது. ஸோ நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், நீங்க டெவால் பிரவிஸை ஏர்லியா அனுப்புறது பெட்டர். நம்பர் 3 மாதிரி அவர் வருது பெட்டர். பிகாஸ் அவர் தான் ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா ஸ்டன்னிங்கா அடிப்பார். மீதி பேர் அடிக்கிறாங்க, ஒரு மேட்ச் அடிச்சா அடுத்த 4 மேட்ச் அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சர்ஃப்ராஜ் ஒரு மேட்ச் அடிப்பார், அடுத்த 4 மேட்ச் நீங்க லெவலில் கொடுப்பீங்களா மாட்டி. ஒருவேல் பட்டேல் ஒரு மேட்ச் அடிப்பாரு, அடுத்த மேட்ச் 4 மேட்ச் அடிக்க மாட்டார். இப்படி கன்சிஸ்டன்சியே இல்லை. சஞ்சு சாம்சனுக்கு ஒரு 2-3 மேட்ச் கண்டெயின் பண்ணினா அவர் ஓடிடுவாரு. அந்த மாதிரி இருக்குங்கிற. ஸோ பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல இருக்கு. போலிங் நடுவில் ஒரு 3-4 மேட்ச் நல்லா போட்டோம். எப்போ சீமிங்கா பிச் இருக்கும்போது. பட் ஐயோ ஒண்ணுமே இல்லை, ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு யாருக்கே போட தெரியாது, ஸ்லோவர் போட தெரியாது. அங்க பத்திரனா இல்லை, எங்கிட்ட பிராவோ இல்லை. குறுக்க விக்கெட் இருக்கிறதுக்கு பிரில்லியண்டா நேக்கிங்கா போறது ஜடேஜா இல்லை. அவ்வளவுதான் ஓவர். இப்படிதானா அவர் இல்லைன்னா என்ன? இப்போ கார்த்திக் சர்மா சொல்ல யார் இல்லாட்டா என்ன, நான் ஆடுற பாயிண்ட் ஆடுறாருல பேட்டிங். அந்த மாதிரி ரியலைஸ் யாரும் பண்ணல. கேப்டன்சி இன்ஸ்பைரிங்கா இல்லை. ஸோ அப்படியே போயிடுச்சு. இது என்ன ஆயிட்டு, இது வின் பண்ணி என்ன ஒரு அவுட் சைட் சான்ஸ் பேசினே மேட்ச் வந்து இன்சைட்ல ஆடுனோம், அவுட் சைட் சான்ஸை பத்தி பேசுகிறோம். எப்படி ஒன்றும் முடியும்.
அவுட் சைட் சான்ஸ் நம்பி பேச ஆரம்பிச்சோடனே நம்ம வோல்டேஜ் குறையுதுன்னு அர்த்தம். சார் நீங்க சொன்னதுல இருந்து தான் சார் இன்னொன்னு எனக்கு தோணுச்சு. அதாவது இப்போ சிஎஸ்கேல வந்து அங்கங்க சில மேட்சஸ் யாராவது ஒருத்தங்க நல்லா விளையாடுறாங்க மாரி இருந்துச்சு சார். ஓவராலா இந்த சீசன் ஃபுல்லா இவங்க எல்லா மேட்சும் சூப்பரா விளையாடுனாங்கப்பா. இவங்க தான்ப்பா இந்த சீசனுடைய சிஎஸ்கேவின் ஸ்டார் பேட்டர் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி மேபி சஞ்சு சாம்சன் ஒருத்தர சொல்லலாம் சார். அவர் மட்டும் தான் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டூ 500 ரன்ஸ் 477 ரன்ஸ் இந்த சீசன் அடிச்சிருக்காரு. ஹி இஸ் லைக் நீங்க சொல்ற அந்த கேட்டகரியில அவர வைக்கலாம் சார். அவர தாண்டி யாரு வந்துட்டு அவர் போட்டாரு பாரு 2 செஞ்சுரி ஒரு 15 இந்த சீசன் ஃபுல்லா ஆடுனாரு. இது மாரி வேற யாருப்பான்னு தேடுனா ஆளே இல்ல சார். நோபடி இல்ல எல்ஸ் 200 ரன்ஸ், 250 ரன்ஸ் சீசன் ஃபுல்லா வேற யாருமே நோபடி வாஸ் தேர் டு சப்போர்ட் சஞ்சு சாம்சன். அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லப்பா உங்களுக்கு கிரீம் ஆஃப் தி டேலண்ட் வந்து இன்ஜுரியில போயிடுச்சு. ஆப்ஷன்ல எடுத்ததே போறாதுன்னு நான் சொன்னேன். கடைசி 3 ஓவர் போடக்கூடிய போலிங்லாம் நமக்கு இல்லைன்னு உங்களுக்கு சொன்னேன். அதை முதல் ஓவர்லேருந்தே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. when it's a batting wicket. So that is one. Too many injuries, too many players lost due to injuries. அதுல போச்சு. பட் நான் என்ன சொல்றேன், எந்த ஆட்டிடியூட் இருக்கணும்னா, இப்ப தோனி வந்து இப்ப நான் தோனி ஆட் ஸ்பீக் நான் உங்களுக்கு சொல்றேன் எக்ஸாம்பிள். எனக்கு டெக்னிக் எல்லாம் பயங்கரமாலாம் கிடையாது. பர்ஃபெக்டா பாடி லீன் பண்ணி கவர்ஸ்ல டிரைவ் ஆடுறது, ஃபுல் பிளடட் ஸ்கொயர் கட்டுக்கு ரைட் லெக் எடுத்து அவுட் ஆஃப்டர் பிச்சு ஒரு ஸ்கொயர் கட் அடிக்கிறது இல்ல ரைட் ஆடுவாங்க, அதெல்லாம் இல்ல. பட் நான் உள்ள வந்தேன்னா ஒரு 10 பால் நான் ஒண்ணுமே அடிக்க மாட்டேன். நான் பாட்டு சாதாரணமா ஆடிட்டு இருப்பேன். அதுக்கு அடுத்த 10 பால் நான் ஆடுற கிரிக்கெட்டை நீங்க பாருங்க. அதே அடுத்த 10 பால் கடைசி 10 பால்னா நான் என்ன ஆடுறேன் பாருங்கன்னு ஒண்ணு பண்றாருல, அதுதான். டெண்டுல்கர் கம்பேர் பண்ணும்போது 100 செஞ்சுரி கிடையாது பாஸ். ஆனா இண்டிவிஜுவலா எனக்கு ரெக்கார்ட்லாம் கிடையாது. டீமுக்கு நான் என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணியே தீர்வேன்னு பண்றாரு பாத்தீங்களா. இத்தனைக்கு உள்ள வந்து செட்டில் ஆகிறதுக்கும் டைம் இல்லை. அத அந்த மாதிரி 10 மீதி இருக்கிற 10 பேர்ல ஒரு 7-8 பேர் அதை பண்ணணும். தவறிட்டாங்க. ஓவர்டன் இன்ஜுரி அவுட் போயிட்டாரா, ஐயோ இப்படி பாக்குறாங்க. இந்த பக்கம் இவரு நம்ம கலியில் அவரு இன்ஜுரியா, ஐயோ ஐயோ எல்எஸ் லாஸ்ட்ல ஸ்லோ போடுவாரு, அவுட் இல்லையா, ஐயோ 10 ரன் ஆசிட்டிஸே டீம்ல இல்லையா, வேற பிராபமா ஸ்லோ. அப்போ இல்லையா இல்லையா இல்லையான்றதே மைண்ட்ல எல்லாரும் இருக்குன்னு இந்த மாதிரி டேலண்ட் இல்லையே இல்லையன்னு அதை விட்டுட்டு நான் இதை சேர்த்து எனக்கு போலிங் கொடுக்குறீங்களா நான் போட்டு காமிக்கிறேன் யாருன்னு. ஃபீல்டிங் நான் பெஸ்ட் நான் பண்றேன், பெஸ்ட் ஃபீல்டர் அவார்டு நான் வாங்குறேன். பேட்டிங் நான் போறேன்னா நீங்க பாருங்க நான் மேட்சை மாத்துறேன்னு சொல்லி பண்ற அளவுக்கு ஆளே இல்லை. அதுதான் லாக்கி என்னை பொறுத்த வரைக்கும். இன்டென்ட்னு வாங்க தான் எங்க நான் போனாலும் ஐ மேக் மை பிரசன்ஸ் ஃபெல்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சாய் சுதர்ஷன் தமிழ்நாடு கிரிக்கெட்டர் தான். ஓப்பனிங் போவாரு, ஃபெயில் ஆவாரு. அந்த ஃபெயிலியர் வந்து 5% இருக்கும். மீது எந்த மேட்ச் எந்த போர்டர் போட்டாலும் நான் ஒரு 2 நிற்கிறேன். அங்க எங்கேயான கிரீவன்ஸ் இருக்கா சுப்மன் கில்லுக்கு சாய் சுதர்ஷன் ஃபிஸ்ட் பம்ப் பண்ணினே இருக்கு. போறாரு ஒரு ஸ்கொயர் கட் 4 ஒரு 6 எப்படி அடிக்கிறாரு. தனியா ரக்கையாதா இருக்கா, தனி டேலண்டா, இல்ல டிட்டர்மினேஷன், அவ்வளவுதான் விஷயம். தமிழ்நாடு பிளேயர்ஸ் வெளி டீமுக்கு போகும்போது பிரமாதம் ஆடுறாங்க, இங்க சரி ஆட மாட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் என்ன பண்றது. இண்டிவிஜுவலா ரியலைசேஷன் சீரம். சார் கார்த்திக் சர்மா இந்த சீசன்ல சிஎஸ்கே உடைய 3rd ஹையஸ்ட் ரன் கெட்டர். ஒரு 295 ரன்ஸ், க்ளோஸ் டு 300 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அவர் ஆடின அந்த 11 இன்னிங்ஸ்ல. நாட் எ கிரேட் ஸ்ட்ரைக் ரேட். அவருடைய பேர் போன அந்த சிக்ஸஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நாட் எ கிரேட் ஸ்ட்ரைக் ரேட். பட் மேட்ச் சேவிங்கா சில இடங்கள்ல 2-3 மேட்ச் இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறாருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ யூ திங்க் திஸ் சீசன் வில் பி அ குட் லெசன் ஃபார் ஹிம். அடுத்த வருஷம்லாம் வந்துட்டு கார்த்திக் சர்மா நம்ம பிளேயிங்ல வந்து மிக முக்கியமான ஒரு பிளேயரா இன்னும் நல்லா தன்னை மெருகேற்றி கொண்டு வருவார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வருவார், கண்டிப்பா வருவாரு. இப்ப இருக்கிற டேலண்ட்டை நர்ச்சர் பண்ணி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, நல்லாவே ஒதுது. நீங்க இந்த உதப்பட்டதோ இல்ல இந்த குவாலிஃபை ஆகாது, ஏன்னா 5 தடவை கப் அடிச்சிருக்கோம். கிரீடியா இருக்கக்கூடாது, ஜெயிச்சுனே இருந்த லைஃப்ல. இந்த தியரி எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து நியூட்ரலா பாக்குற ஆள் தான். நான் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க வேஸ்ட்லாம் சொல்றாலே கிடையாது. எப்படி கிரிக்கெட் ஆடுறோம்னு ஒரு அப்ரிஷியேட் பண்றோம்ல. இப்ப சப்போஸ் இந்த 230 சேஸ் பண்ணி சப்போஸ் 250 நம்ம வரோம்னு வச்சுங்க, நம்ம இந்த மாதிரி குறை கண்டுபிடிக்க முடியுமா? சோ நியர் அண்ட் yet so far. என்னப்பா இதை மட்டும் பண்ணி தான் மீதி 15 இருந்தாலும் அப்படிதானே பேசுவோம். நீங்க ஸ்கோப்பே கொடுக்காம 89-90 ரன் மார்ஜின்ல நீங்க உதப்பட்டா இன்ட்ரோ டிராஃபில முதல்ல என்ன பண்ணுவாங்க, கெம்ப்ளாஸ்ட் வர்சஸ் வீல்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு விளையாடுவாங்க. கெம்ப்ளாஸ்ட் வரைக்கும் கெம்ப்ளாஸ்டோ இல்லை ஸ்பிக்கோ இல்லை எம்ஆர்எஃபோ யாராவது ஒருத்தர் வந்து அவங்களாம் ஜெயின்ஸா இருப்பாங்க கிரிக்கெட்ல ஸ்டேட் லெவல்ல. வீல்ஸ் இந்தியான்னு வந்து ஆடுவாங்க. இல்லை வேற ஏதாவது கார்போரண்டம் யூனிவர்சல் அப்படின்ட்டு இண்டோ டிராஃபில் நிறைய ஆஃபீஸஸ் பேர் கொடுப்பாங்க, நம்மளும் போய் ஆடலாம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் அப்படியே ஜாலியாக பிரவீன் தம்பி மாதிரி ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஜாலியாக கிரிக்கெட் ஆடுவாங்க. வந்து ஒரு கையில ஸ்நாக்ஸ் அப்படின்னு பான் பீடாலாம் போட்டு ஆடிட்டுப்பாங்க கிரிக்கெட் ஜாலியா. அந்த மாதிரி கிரிக்கெட் ஆடுறதுன்றது இந்த லெவல்ல எவ்வளோ பெரிய பிராண்ட் இருக்கிற சிஎஸ்கேக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேன்ஸ் ஆல்சோ. கிரிக்கெட் என்ன வெறித்தனமா கிரிக்கெட், வெறித்தனமான கிரிக்கெட் மிஸ்ஸிங் அது டோட்டலா.
அவுட் ஆகலும் எல்லாருமே ஹேட்ரிக் 3 பேர் திடீர்னு அவுட் ஆகலாம், 3 சிக்ஸ் ஒருத்தர் கொடுக்கலாம். ஒரு 3 சிக்ஸ் ஒரு ஓவர்ல ஒரு அடுத்த 3 பால்ல வந்து 3 விக்கெட் ஹேட்ரிக் எடுத்தாருன்னா பாரு எப்படி வந்தார் பாரு கம்பேக்னு சொல்ற மாதிரி உண்மை இல்லை. ஸோ சேலஞ்சாவே எடுத்துக்க மாட்டேங்கிறோம். சேலஞ்ச் இல்லாத ஒரு சூப்பர் கிங்ஸா கிரிக்கெட் ஆடிங்க. இதுதான் பிரச்சனை. சார் இந்த சீசனுடைய ஒரு ஒரு லெட் டவுன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இவர் தான் சார் டெவால்ட் பிரேவிஸ். ஸோ அவர் வந்து ஒரு மேசிவ் ஹிட்டர். அவர் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவரு சிவம் தூபே 2 பேரும் அடிச்சாங்கன்னா மேட்ச் முடிஞ்சிரும்ன்ற மாதிரி இருந்துச்சு. சிவம் தூபே அட்லீஸ்ட் பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல எங்கேயாவது சில மேட்சஸ்லயாவது அடிச்சு கொடுத்துருக்காரு சார். பட் டெவால்ட் பிரேவிஸ் கம்ப்ளீட் ஃபெயிலியர் இந்த சீசன். அது எப்படி நீங்க பாக்குறீங்க? லைக் ஆல்ரெடி நீங்க அட்லீஸ்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய மேட்சஸ் சொல்லிட்டீங்க என்னெல்லாம் அவர் பண்ணணும், என்ன பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு. பட் ஸ்டில் டெவால்ட் பிரேவிஸ்க்கு பெஸ்ட் பிளஸ் பாயிண்ட் என்ன? சிக்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு ஓவர்ல 4 சிக்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. சூப்பர் பிளஸ் பாயிண்ட். டாப் கிளாஸ் ஃபீல்டர். செம்ம பிளஸ் பாயிண்ட். ஆனா நான் ஒரு 6 மேட்சா சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்த உடனே ஸ்பின் வந்து நேக்கிங்கா போட்டா டெஸ்பரேட்டா ஓடிட்டு போயிடுறாருன்றேன். ஸோ அதனாலதான் சொன்னேன் நம்பர் 3 அவர் வந்தாருன்னா அவர் கரெக்டா இருக்கும். அந்த ஃபாஸ்ட் போலிங் ஆடுறதுக்கு ரொம்ப ஈஸியா செட்டில் ஆயிடுவார். இப்போ ஏதாவது பின்னாடி ஒருத்தனால இந்த எப்ப பார்த்தாலும் டெவிலியர்ஸுக்கு லாஸ்ட் 5 ஓவர்ஸ் 2700 போது கூடுவாங்க. அடிச்சு காமிங்க சார்னு. அதை பண்ண முடியாது. அப்படிதான் வந்து மாட்டார் ஒரு வாட்டி. பயங்கரமான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அந்த சமயத்தை தனக்கு ஃபார்ம் இல்லைன்னா கண்டெயின் பண்ணிட்டாங்கன்னா தப்பான ஸ்ட்ரோக் ஆடுது. ஸோ பேட்ஸ்மேன் அக்ரெசிவ் பிளேயர், டாப் கிளாஸ் பிளேயர் was more comfortable playing fast bowling than spin to start with. ஸோ அவர் வந்து நம்பர் 3 வந்துடும். டூபேயால பின்னாடி ஆட முடியும். பட் இவர் ஏர்லியா வந்திருந்தா பெட்டர். ஏன்னா ஃபார்ம்ல இல்லாதவரும் இதெல்லாம் பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி ஒரு நம்பர் 4 அவர் வரும்போதே 10 ஓவர் ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து இன்டிசைசிவா இருக்காரு. ஒரு 4 பால் கண்டெயின்மெண்ட்டா அவரு டீம் பிளேயர் ஆனா டீமுக்காக போய் இறங்கி வர சுத்தி இருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி அது பயங்கர ஃபெயிலியர். டெவால்ட் பிரேவிஸ் எனக்கு ஷாக்கர். அவரை தான் ரொம்ப நம்பியிருந்தேன். பட் இந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அகேல் ஹுசைன் என்னன்றத ஏதாவது ஒரு ப்ரோப் பண்ணி நமக்கு சொல்லணும். என்ன ஃபிளமிங் அவர்கிட்ட பிடிக்கல, என்ன லேக்கிங். நியூசிலாந்துல இருந்து அவர் வர்றாரு, அகேல் ஹுசைன் டிராப் போடுவார். அது மாதிரி கேட்குறேன். இந்த அகேல் ஹுசைன் டிராப் பண்றது தான் உங்களோட கிரிக்கெட் அப்ரோச். நீங்க எல்லாம் பிஸ்டா 5 டைம் சாம்பியன்ஸ் இருந்துச்சு. எப்படி பாஸ் அவர் போய் டிராப் பண்ணுவீங்க நீங்க? எனக்கு வந்து பேஜாராகுது. எனக்கு வந்து என் பையனை டிராப் பண்ண கூட கேள்வி கேட்க மாட்டேன். அந்த லெவலுக்கு வந்துட்டு. பட் இது வந்து வெரி பேட். இது அகேன்ஸ்ட் எத்திக்ஸ் ஆஃப் கிரிக்கெட். டோன்ட் டெல் மீ கண்டிஷன்ஸ் சூட் ஆகும். என்ன கண்டிஷன், எந்த கண்டிஷன் யாருக்கு சூட் ஆச்சு? இப்போ ஆடுற 11ல குன்னூருக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகுமா கண்டிஷனு இந்த பிச்சு? இந்த கேள்வி தான் அஸ்வினை டிராப் பண்ணும்போது நான் கேட்டிருந்தேன். ஆஃப் ஸ்பின்னு இங்கிலாந்துல சூட் ஆகாது. விராட்சி விக்கெட்டு ஸ்விங் வந்து 8 பேட்ஸ்மேனுக்கு சூட் ஆகல. ஒரு 3 பேரோட போலாமா 11ல? ஏன்னா யாருக்குமே ஆட தெரியாது ஸ்விங். இது என்ன பேச்சு? இது ஒரு ஜடேஜாக்கோ இல்ல ரஷீத் கானுக்கோ சுனில் நாராயணுக்கோ இல்ல பிச்சு சூட் ஆகாதுன்னு பேசுறீங்களா? இஸ் அ கீ ஸ்பின்னர். ஸோ இது ஸ்டூபிட் பிளடி தியரி. ஷந்த தியரி. என்ன தியரி இது? இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ராடனரி போலர் ரன் அப்ல வரதுலன்னு பாருங்க. ஷேர்வான் மாதிரி அப்படி ஒரு ஃபோக்கஸ். பாலை எங்க டிராப் பண்ண போறதுல இஸ் சோ டிட்டர்மின் பண்ணி போல்ஸ். நீங்க போய் அவரை போய் டிராப் பண்ணீங்க. நான் கண்டிஷன் ஏர் கண்டிஷன் போட்டு அவர் வராது. என்ன கண்டிஷன் எனக்கு புரியவே இல்லை. எந்த பிச்சில் வேணாலும் கிரிக்கெட் ஆடணுன்றதான் T20. மொத்த மேட்சே ஒரு 4.5 மணி நேரத்துல முடியும் போது இதுல யார் சூட் ஆகும்? 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கதை அடிக்கிற 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அகேன்ஸ்ட் தானே போட்டாரு. அபிஷேக் ஸ்வீப்ல எடுத்தார்ல. அப்புறம் வேற யார் போனாங்க? கம்போஜ் புலியா இந்த மாதிரி பேட்டர்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஓவர் செஞ்சுரி அடிச்சுக்கிறாரு. அவர் டெண்டுல்கர் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு போறாங்க T20ல போலிங்ல. அந்த மாதிரி அடிச்சுக்கிறாரு ரன்ஸ் போலிங்ல. ஸோ இது ரொம்ப ராங்கான ஆட்டிடியூட். இதெல்லாம் இந்த மாதிரி செலக்ஷன் பாலிசி ரொம்ப பேட். சார் ஓவராலா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நிறைய மைனஸ் இஷ்யூஸ் இருந்தாலுமே கூட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு நம்ம ஏற்கனவே இந்த சீசன் ஃபுல்லாக நிறைய பேசியிருக்கோம். சிஎஸ்கேவை அவ்வளோ பாராட்டி எல்லா இடங்களையும் அவங்க நம்ம பூஸ்ட் பண்ணி பேசியிருந்துருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது டு ரீஇட்டரேட் தோஸ் பாயிண்ட்ஸ் நீங்கள் சொன்னதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உர்வில் பட்டேல்லேருந்து கார்த்திக் சர்மா, அப்புறம் வந்து நம்ம ஆயுஷ் மாத்ரே, இந்த மாதிரி வந்துட்டு சர்ஃப்ராஸ் கான் நிறைய ப்ராமிசிங் இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. இவங்க எல்லார்ட்டையுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு பெட்டர் மெச்சூர்டு கிரிக்கெட், அதாவது வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக கூட ஆடலாம், பால்ஸ் பொறுமையாக கன்சியூம் பண்ணி ஆடினா பெட்டர் ஆகும் அப்படின்ற இந்த ஒரு பாயிண்ட் தான் முக்கியமாக நீங்கள் இவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லியிருக்கீங்க நீங்கள் நம்ம வீடியோஸில். அது முக்கியமாக உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, அப்புறம் வந்து நம்ம சர்ஃப்ராஸ் கான், இவங்க 3 பேர்கிட்ட மிடில் ஆர்டரில் ஆடுற இந்த 3 பேர்கிட்ட நம்ம எதிர்பார்ப்பு அதுவாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ டெவால்ட் பிரேவிஸ் அகெயின். ஸோ இவங்க எல்லாருமே அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டாங்கனாலே நம்ம கொஞ்சம் அடுத்த வருஷம் கெத்தாக வரலாம். அண்ட் ஆல்சோ மெயின்லி இன்ஜுரி கன்சர்ன் இருக்கக்கூடாது சார். அது இல்லாமல் இருந்தாலே கலீல் அகமது இருந்திருப்பாரு, ஜேமி ஓவர்டன் இருந்திருப்பாரு,
ஆயுஷ் மாத்திரை இருந்திருப்பாரு. அவ்வளோ பேர் இன்ஜுரியில வேற போயிட்டாங்க. ஸோ லெட்ஸ் யா ஸோ லெட்ஸ் ஹோப் தட் வித் த ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது சார். இந்த சீசன்ல வந்து நம்ம பிளேயிங் 11 நம்ம எப்படி எடுக்க போறோம், இதுல யார் எடுப்பாங்க, பேட்டிங் ஓகே, பவுலிங் ஒர்ஸ்ட் ஆகுதுன்னா நம்ம ஃபீல் பண்ணோம் ஸ்டார்டிங்ல. பட் தே புட் அப் அ வெரி ஃபைட், டஃப் ஃபைட் அண்ட் தே ப்ரூவ்ட் தட் ஓகே நாங்களே கூட ஆக்சுவலா விளையாட முடியும்ன்றதையும் காட்டினாங்க சார். ஸோ நீங்க சொல்ற மாதிரி நேத்தன் எலீஸ், கலீல் அகமது, ஜேமி ஓவர்டன்லாம் அடுத்த சீசன் வந்து நல்லா ஃபிட்டா வந்துட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லி நமக்கு இஷ்யூவே இருக்காதுன்னு எனக்கு தோணுது சார். பவுலிங்லயும் சரி, அகைன் பேட்டிங்லயும் சரி, நம்ம அடுத்த வருஷம் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு சார். ஆமா. ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம பேசுறதெல்லாம் விட்டுறணும். இப்போ செப்பார் வியாபாரமும் ஸ்விங்கே ஆகாது. ஜேவி ஆண்டர்சன் எங்களும் ட்ராப் பண்ணுவாங்க. வெயில் சார் 110 டிகிரி சார், எங்க ஸ்விங் ஆக போகுது? கிடையாது இல்ல. நீங்க அகில டிராப் பண்ண உடனே ஜிடியில ஒரு குஷி, அப்பா ஒரு லெஃப்ட் ஆஃப் தலைவலி கிடையாது, இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்ணோம், 100 தான். ஸோ இதான் நீங்க சைக்கலாஜிக்கல் வச்சு முதலே கொடுக்குறீங்கன்ற அந்த மாதிரி ஒரு போலர் இருக்காதுன்னா சப்போஸ் 2 விக்கெட் எடுத்துக்காருன்னா ஒரு ஓவர்ல, சப்போஸ் சாய் சுதர்சனையும் கில்லியும் அவர் எடுத்துடுறாரு, அப்ப இன்னிங்ஸ் எப்படி மாறும், கலர் எப்படி மாறும் பேட்டிங் உங்களுக்கே தெரியும். முதல்ல விக்கெட் ஊத்துச்சுன்னா அப்புறம் பினிஷர்ஸ் தான் நடுவில் பேட் ஆடுவாங்கன்னு உங்களுக்கு சொல்லிருக்கேன். அதுக்கு நம்ம ஸ்கோப்பே கொடுக்கல. ஸோ மேட்ச் சிமுலேஷன் எப்படி சிஎஸ்கே பண்ணணும்னா, டெட் விக்கெட்ல ஒவ்வொரு பிளேயருக்கும் 2 இல்ல 3 ஓவர் ஆடு விட்டு எப்படி அடிக்கிறாங்க மேக்ஸிமம் சிக்ஸஸ், அது ஒரு டைப் ஆஃப் மேட்ச் சிமுலேஷன். இன்னொன்னு இட்ஸ் அ டர்னிங் விக்கெட், இட்ஸ் அ சீவிங் விக்கெட். அந்த சீவிங் விக்கெட்ல கண்ணாபுரம் சுத்தாம டெம்பர்மெண்ட் எப்படி ஆடுறாங்க. 3 ஓவர்ஸ் தான், 2 ரொம்ப வேணாம். ஆனா இந்த 3 ஓவர்ஸ் அவுட் ஆகுது. பட் சிங்கிள்ஸ் 2s 3s எப்படி எடுக்கிறாங்க. ஸோ டெம்பர்மெண்ட். இந்த பக்கம் அபிஷேக் ஹெட் மாதிரி ஒரு கேம் ஒரு பிச்சில் ஆடுறது, இன்னொன்று சாய் சுதர்சன் மாதிரி கிராஃப் பண்ணி எப்போ பார்த்தாலும் லாங் இன்னிங்ஸ் ஆடுறது. அது ஒன்று எப்படி பண்ணுவீங்க? அடுத்த பிச் சிமுலேஷன்ல வந்து லாஸ்ட் 2 overs 45 to win இன்னும் ஆடுவீங்க இம்ப்ரூவைசேஷன். இந்த கேட்டகரிஸ்ல 3 டைப்ல நீங்க ட்ரைனிங் வந்து ஒரு 2 மாதம் கொடுத்தாதான். தினேஷ் கார்த்திக் வந்து ஆடி இந்த டயத்தை பூரா ஆர்சிபிக்கு இந்த அக்ராஸ் போய் அடிக்கிறது, இப்படி அடிக்கிறது, என்னென்னமோ ரகலை பண்ணிட்டார். அவரை மாதிரி கடைசி 2-3 ஓவர்ல பேட்டிங்ல மேஜிக் பண்ணவும் ரொம்ப ஏபிடிவிலியர்ஸ் சொல்லி தான் பண்ணார் இல்லையா. இதுக்கு எங்கிட்ட அருண் கார்த்திக் சொன்னாரு, தினேஷ் கார்த்திக் யூஸ் டு ஸ்பெண்ட் ஸ்பெஷல் டைம் ஆன் தட் பாம்பேக்கு போயிட்டு இதே மாதிரி லாஸ்ட் 3 overs அதுக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கோல் எடுத்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு மேட்ச்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். நெட்ஸ்ல நான் போடும்போதே முதல் பாலே ஒரு ஃபீல்டை வச்சு நான் நெட் மேட்ச்ல போடுற மாதிரியே போடுறேன், ஜஸ்ட் அப்படி லூசனிங் அப்பெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. அப்படியே யூ ஷுட் பி பிரீதிங் ஐபிஎல் டோர்னமெண்ட் ரைட் ஃப்ரம் 2 months பிஃபோர் தி டோர்னமெண்ட். அப்படி இருந்தால் தான் நீங்க மேட்ச் உள்ள வருவீங்க. பேட்டிங் உள்ள வரும்போதே எப்படி சூரியவம்சி 25 நாட் அவுட் ஆல்ரெடி 4 6 அடிச்சிட்டேன் அப்படின்னு வராரோ, அதே மாதிரி நம்ம ஓப்பனிங் போட்டு உள்ள போகும்போதே 25 நோ லாஸ்ன்ற குரூவ்ல இருக்க மாதிரி போனோம். ஆக்ஷன் சொல்லிட்டு நிறைய அந்த கேரக்டருக்குள்ள போயிட்டு சீன் நடிச்சு காமிக்கிற மாதிரி அதை நம்ம பண்ணாம, என்கிட்ட சூப்பர் டேலண்ட் இருக்கு, என்ன பண்றது, பிச்சு ஒன்றும் ஆட முடியல, வியூவர் நல்லா போட்டாங்க எது டீமு, கேட்ச் எல்லாம் பயமா பிடிக்கிறாங்கன்னு அதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் மீறி பண்றதுக்கு பேர் தான் காம்படிஷன். அப்பதான் கப்பு கையில வரும். இல்லாட்டா கையில லாலிபாப் வச்சு அப்படியே ஜாலியா சாப்பிட்டு போக வேண்டியதான் பீச் வாரத்துல. ஆல்ரைட் சார். சார் நாளை இன்னைக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் நம்ம மெரிவா பன்னீர்செல்வமின் ரிஃப்ரெஷிங் மூமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க சார்? ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் இன்னைக்கு வந்து ஜாஸ் பட்லருடைய பேட்டிங் இருக்கு பாருங்க. அது வந்து மீதி 2 பேர் பழகி போச்சு. கில்லு சாய் சுதர்சன், அவங்க வந்து ஸ்டேவ் சுதர்சன், அவரு இவர் கில்லி, இவர் 2 பேரும் ஆடினே இருக்காங்க. அந்த எந்த ஸ்டேஜ் ஆஃப் த மேட்ச்ல வந்தாலும் ஐ ஹாவ் ஒன்லி லிமிடெட் ஓவர்ஸ் டு பேட், ஐ ஹாவ் ஹாஃப் தி இன்னிங்ஸ் 10th ஓவர்லேருந்து ஆடுறேன், எந்த வந்தாலும் சரி பாஸ். மிஞ்சி போனா 2 இல்ல 3 பால் பார்த்து ஆடுவார், இல்ல பீட்டன் ஆவார். அதுக்கு அப்புறத்துலேருந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லயோ ஸ்ட்ரெயிட்லயோ மிட்டிகிட்லயோ அடிக்கிற சிக்ஸஸ் நீங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ஸை பிக் பண்ணி தான் நம்ம வந்து டெம்பரமெண்ட் அண்ட் டெக்னிக் அண்ட் கண்டினியூஸ்லி கீப்பிங் த ஸ்கோர் போர்ட் டிக்கிங் என்ன பண்ணுன்றதை பார்க்கணும். ஸோ மலைச்சு போய் நான் பார்க்கறது, எந்த ஸ்டேஜ் ஆஃப் த மேட்ச் வந்தாலும் நான் டிசப்பாயிண்டே பண்ண மாட்டேன்னு ஒரு கிரீட் ஆடிருக்காரு ஜாஸ் பட்லர். ரியல் ஜோஷ் பட்லர் தான் வேற லெவல், ஒரு மோஸ்ட் ரெஃப்ரெஷிங் ஆகும். சார் இந்த மேட்ச்க்கு ரேட்டிங்ஸ் என்ன கொடுப்பீங்க சார் அவுட் ஆஃப் 5? ஓ அந்த ஐடியால இருக்கு உங்களுக்கு இந்த மேட்ச். நீங்க அவ்வளோ டீப்பா போறீங்க அந்த மேட்ச்சுக்கு. நீங்க வந்து டாக்குமெண்ட்ரியில வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எதுன்னு கேட்குற மாதிரி அது ஓகே. 3.75 மேல இல்லை, எதுவுமே கிடையாது. இது ஒன் சைடட் கூட இல்லை, ஆஃப் சைடட் மேட்ச். என்ன நம்ம ஒரு சாம்பியன் டீம் வந்து எப்படி இப்ப நம்ம காமிச்சுக்கணும் அங்க போயிட்டு பயம் அலற விட வராங்க. இன்னைக்கு அகமதாபாத்ல வந்து மேட்ச் பார்க்க வந்தவங்க சீட் வச்சு வந்து பவுண்டரி கிட்ட வந்துடுவாங்கன்னா கட்சி பால் என்ன போகுதுன்ற மாதிரி வந்துட்டு
அதுல போயிட்டு எல்லாரும் பாதி மேட்ச்ல அவங்களே கிளம்பி போற லெவல்ல போய் ஒரு கிரீட் ஆடுறதுன்றது நம்ம எல்லோ ஆர்மிக்கு என்ன மரியாதை அங்க இருக்குன்றது நமக்கு அந்த ஃபைனல் ஜெயிச்சோ தெரியும் 23ல. அதுல அந்த ரெப்புடேஷனை காப்பாத்துற மாதிரியான கிரீட் ஆடணும். ஸோ இது நான் வந்து குறை கண்டுபிடிக்கணுன்றதுக்கே சொல்லல. சாம்பியன் சைடா கிரிக்கெட் ஆடணும்னா பக்கெட் டேலண்ட் எடுத்தோமா எடுக்கலையா விட்டுருங்க. அந்த பெஸ்ட் டேலண்ட் ஆக்ஷன்ல கூட விட்டோம். ஆக்ஷன்ல விட்ட விஷயத்த ஆக்ஷன்ல காட்டணும். 5-6 பேர் இன்ஜுரி, ஓகே, இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் டெவலப் பண்ணி நான் டெரிபிக் கேச்சஸ் பிடிப்பேன். நீங்க கிட்ட பாலை கொடுத்தா நான் போலிங் போடுவேன். நான் பேட்டிங்ல என்ன டவுன் ஆடுவேன். இந்த ஆட்டிடியூட் அவங்களுக்கு வர வரைக்கும் சாதாரண கிரிக்கெட் இதே மாதிரி ஆடினது. ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொருத்தரும் என்ன சார் ஆடுறாங்க, சே பிரிப்பல் சார் அப்படி இதே மெசேஜ் தான் வந்துட்டு இருக்கோம். அப்படி நான் லெவல் ஆடினு இருக்கோம்ல, எங்க இருந்தாலும் எப்படி வந்துட்டோம்ல, முடியணும்ல. நான் முடியலன்றது சொல்லல, இண்டிவிஜுவல் ரியலைசேஷன்ல இருக்கு. Definitely, we need a better captain, no doubt about it. Some captain who can really inspire. He has a battery is great. ருத்ராஜ் கேக்வாட் என்னை வந்து அதெல்லாம் ஆர்கியூவே பண்ணல. அவரோட டெக்னிக்கா, அவரோட டெம்பரமெண்ட்லாம். இந்த தடவை ஃபெயிலியர், அவர் பிரமாதமான ஆடுகளை பார்த்து ஜெயிச்சுலாம் கொடுத்துருக்காரு சோலோவா. கேப்டன்றவர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும் பாஸ். ஒன்னு விராட் கோலி மாதிரி கூடவே ஓடி வரணும். ரன்னப்ல போய் காலர்லாம் பிடிச்சிட்டு ஏய் என்ன போடுற அச்சும் மோனன் அப்படின்ற மாதிரி ஒரு கேப்டனா இருக்கணும். இல்ல இம்ரான் கான், தோனி, கபில் தேவ், அந்த ரோஹித் சர்மா அந்த டைப்ல ஒரே ஒரு லுக்கு நூலில் என்ன போடுறேன் இப்படின்னா போறோம், அடுத்த பால் கரெக்டா போகணும். ஸோ அந்த மாதிரி வெறும் ஜெஸ்டர்ஸ் லுக்ஸுக்கே இன்ஸ்பயர் பண்ற மாதிரி ஒரு கேப்டன். எதுவுமே இல்லாம வந்து சும்மா நாங்கள் லெகாம் பேர் ஸ்ட்ரைட் அம்பையர் நான் மொத்தம் 3 அம்பையர் இருக்கோம் அப்படின்னு கேப்டன் ஒருத்தர் சொன்னாருன்னா அது என்ன பண்றது, ஒண்ணுமே பண்றது. ஆல்ரைட் சார், டெஃபினெட்லி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். சிஎஸ்கே வந்து இதை மாதிரி அவங்களும் அவங்களுடைய டிராயிங் போர்டு ரூமில் உட்காந்து எல்லாத்தையும் படித்து பார்த்து தெரிஞ்சு நான் வந்து மாற்றிப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். வில் வெயிட் அண்ட் வாட்ச். வேற என்ன சார், வாட் யூ வாண்ட் சே பிஃபோர்? வந்து நாளைக்கு வந்து we have a fantastic match நினைக்கிறேன். I'm very curious to know how Bhuvneshwar Kumar handles Head and Abhishek நாளைக்கு. RCB SRH நினைக்கிறேன். எலக்ட்ரிஃபைங்காக இருக்கும் மேட்ச். இந்த பிரில்லியண்டா போட்டுருக்காருல புவனேஸ்வர் குமார், இந்த ஸ்விங்கு ப்ளஸ் கரெக்டாக காலை பார்த்து. ஸோ இவங்க 2 பேர் இந்த ஜெயண்ட் ஹிட்டர்ஸ் இருக்காங்களே, ஜெயண்டிக் ஹிட்டர்ஸ் அபிஷேக் அண்ட் ஹெட்டுக்கு கரெக்டா ஆன் த லெக் போட்டு பால் மூவ் பண்ணி டுவர்ட்ஸ் ஸ்லிப் போடுறாரா, அந்த பால் போடுறாரா எப்படி போடுறாருன்றது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பாயிண்டா இருக்கு. அதை பார்த்துட்டு அது நடந்ததுன்னா நம்ம கண்டிப்பா பேசுவோம். இவங்க 2 பேரும் விட மாட்டாங்க, அதை கவுண்டர் பண்ணப்போ இவங்க அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. டெரிபிக்கான மேட்ச் ஆகி போறது நாளைக்கு. Will be one of the best matches tomorrow. டெஃபினெட்லி கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு பவர் ஹவுஸ் 2 பேர் அடிச்சுக்கு போகிறாங்க சார். குவாலிஃபைடும் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் நத்திங் டு லூஸ், வாடா பார்த்துக்கலான்ற மாதிரி 2 பேருமே நிஜமாக வந்து அடிச்சுக்க போகிறாங்க. வெயிட் அண்ட் வாட்ச் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் அந்த மேட்ச் இருக்க போகுது அப்படிங்கிறத. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். Right, thank you very much. And மறுபடியும் நாளைக்கு with a lot of interesting cricket and fun மறுபடியும் சந்திக்கிறோம். our favorite RRR Meriba Paneer Soda. I trust Meriba.